சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சந்திரா இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு, உங்கள் அம்மா கிட்ட பேசுனீங்களா? மீனாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா? இப்போ அண்ணனுக்கு வேறு உடம்பு சரியில்லை, எப்படியும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அது மீனாவில் மட்டும்தான் முடியும். ஏன்னா மீனா அவங்க மேலே உண்மையாக பாசம் வச்சிருக்கா. அவங்க அப்பா மாதிரி அண்ணனை நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால தான் சொல்கிறேன் மாப்பிள்ள, அவரை இந்த உடம்பு நல்லாகிற வரைக்குமாச்சு மீனா இருந்து பார்த்துக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, மீனா இல்லாமல் அந்த வீடு முதல்ல வீடாகவே இல்லை. அது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு உணரட்டும். இந்த ஜோசியம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களே மனசை மாதிரி மீனாவை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் மீனாவை கூட்டிகிட்டு போகிறோம். மீனாவுக்கும் அம்மா அப்படி பேசினது அப்பாவுக்கு இப்போ அடிபட்டதுன்னு நினச்சி அவளும் வருத்தத்தோடு இருக்கா. அதனால் அவளை போக்கில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு சந்திரா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பார்வதி இருந்துட்டு இருக்கிற சொந்தத்தை இழந்துட்டு இப்படி தனிமையில் இருக்கே, எதுக்கு எடுத்தாலையும் என் வீடு என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனால் இன்னைக்கு உன் வீட்டில் உனக்கே தூக்கம் வரல, அது யாரும் இல்லாமல் இருந்ததுனால தூக்கம் வரலைன்னு சொல்கிற. இத்தனை நாளாக மீனா உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தா. அப்படிப்பட்ட மீனாவையே ஜோசியம் அது இதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இருந்துட்டு விஜயாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.